கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வானமன்னா புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஆண்டவர் என்றென்றைக்கும் நம்ம கைவிட மாட்டார். நம்மோட சில கஷ்டமான தருணங்கள், நமக்கு எல்லாமே அவங்க தான்னு நாம் சிலரை நினச்சிருப்போம். அவங்க நம்ம மறந்து நம்ம கைவிட்ட தருணங்கள் உண்டு. அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் கேட்கிற காரியம் ஒன்று தான், கர்த்தரும் என்னை தள்ளிவிட்டாரோ, அவரும் தயை செய்ய மாட்டாரோன்னு நாம் கேட்குறோம். ஆனால் கர்த்தர் எப்போதும் நமக்கு தயை செய்கிறவராய், நம்மை தள்ளிவிடாதவராய் இருக்கிறார். அவர் தம்முடைய சனத்தை நெகிழவிடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் என்று வேதம் சொல்கிறது. அவர் விரும்பாத காரியங்களை நாம் நம் வாழ்வில் செய்யும்போது, அவர் சொல்லாத வழிகளில் நாம் நடக்கும்போது, அவர் நம்மை கைவிட்டது போன்ற அனுபவம் இருக்கலாம். ஆனாலும் அவர் நம்மை கைவிடாத தேவன். அவர் நம்மை சஞ்சலப்படுத்தினாலும் அவருடைய மிகுந்த கிருபையினாலும் உருக்கமான இரக்கங்களினாலும் நித்திய கிருபையினாலும் நமக்கு இறங்குகிறவராய் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற தேவன் நம்ம வாழ்க்கையில் வருகின்ற எப்பேற்பட்ட போராட்டத்திலும், எப்படிப்பட்ட வியாதியிலும், தாய் தகப்பன் நண்பர் உற்றார் உறவினர் என யார் கைவிட்டாலும், எப்படிப்பட்ட துக்கத்திலும் எப்படிப்பட்ட நிந்தையிலும் துயரத்திலும் அவர் நம்மோடு இருந்து நம்மை கைவிடாதவராய் இருக்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கர்த்தருடைய கிருபையும் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கையும் நம்மை விட்டு நிலை பெயராது என்று தேவன் கூறுகிறார். வனாந்திர வாழ்க்கையில் இருந்த தாவீதோடு தேவன் இருந்தது போல எரேமியாவை உளையில் போட்டபோதும் சாவுக்கு ஒப்பு கொடாமல் அவற்றிற்கு தப்பும்படியாய் அவரோடு இருந்த தேவன் நம்முடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கிறார் என்பதை விசுவாசித்து அறிக்கையிடுவோமா? அன்பின் தேவனே, ஆண்டவர், எங்கள் சூழ்நிலை கர்த்தாவை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அப்போ நீர் எங்களை கைவிடாதவராக இருக்கிற ஆண்டவரை. மனிதர்கள் மாறலாம் ஆண்டவரை, நண்பர்கள் மாறலாம் ஆண்டவரை, ஆனாலும் நீர் ஒருபோதும் எங்களை விட்டு மாறாதவராய், எங்களை விட்டு விலகாதவராய் இருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். முற்றிலுமாய் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.